வெல்கம் டு டெய்லி சமையலறை. டெய்லி சமையலறையில் நம்ம இன்றைக்கி சேமியா கிச்சடி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. கிச்சடிக்கு தேவையான பொருள்: கோஸு கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், குடமிளகாய், கேரட்டு, பீன்ஸு, தக்காளி எல்லாம் ஒரு 100 கிராம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாக்கெட் சேமியா. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த தண்ணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. சேமியா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, சேமியாவை எடுத்து அதோட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேமியா முங்குற அளவு தண்ணி இருந்தால் போதுங்க. இப்போ நல்லா சேமியா கொதிச்சு வருது. அடுப்பை ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா பொங்கி வரும், அடுப்பெல்லாம் ஃபுல்லாகிடும். அதனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. கொதித்த உடனே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு. ஓரளவு பாதி வேக்காடு இருந்தால் போதுங்க. ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம வடிச்சுக்கலாம். வடித்து ஒரு தட்டில் வச்சு ஃபேனில் ஆற வச்சுருங்க. அது ஆறங்குள்ளே நம்ம காய்களை வதக்கிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தலை வதங்கினா போதும். பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸும் வெங்காயம் வதங்குறது தான் கொஞ்சம் லேட்டாகுங்க. அதனால் அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கோஸை சேர்த்துக்கலாம். அதோட கோஸை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கேரட்டை சேர்த்துக்கலாம். அதையும் அந்த காயோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ காய் நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எதுவும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கினோன்னே குடமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. காலையில் லேட்டாக எழுந்திரிச்சோம்னா இந்த மாதிரி டக்குன்னு செய்கிறதுக்கு சேமியாவை செஞ்சிங்கன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்போ குடமிளகா தக்காளியெல்லாம் வதங்கிருச்சுல, அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் தக்காளி சாஸு. அது எல்லாத்தையும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ எல்லாம் கலந்தாச்சு. ஆற வச்சு எடுத்த சேமியாவை அதோடு சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க. இந்த மசாலா சேமியாவோட நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம எண்ணெய் ஊற்றின வாசி அது பிசு பிசுன்னு ஒட்டாது, ஒன்றோட ஒன்று உதிரி ஆயிரும். நல்லா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஸ்கூல் கூட டிஃபன் பாக்ஸில் அடைச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சூப்பரான சேமியா தயாராகிடுச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெய்லி
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.